ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த கூடைக்கு தான் நம்ம வந்து மேலே ஒயர் சுற்ற போகிறோம். இது வந்து கமாண்டில் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வந்து சுற்றி காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக இந்த கூடைக்கு நம்ம வந்து கமாண்டில் ஒயர் சுற்ற போகிறோம் கூடைக்கு. இப்போ வந்து இதை வந்து நம்ம சுற்றி பார்ப்போம். இது எல்லோரும் பாருங்கள், எல்லோரும் பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படின்னு. நான் எப்பொழுதும் சின்ன கூடைக்கு நான் சுற்ற மாட்டேன். பெரிய கூடைக்கு தான் அப்படி ஸ்ட்ராங்காக இப்படி குச்சி வச்சு இப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நான் சுற்றுவேன். இந்த கூடைக்கு வந்து உங்களுக்காக நீங்கள் கேட்டதுக்காக தான் இந்த சின்ன கூடைக்கு நான் இந்த ஒயரை நான் சுற்றுறேன். பார்த்துக்கோங்க. இந்த பூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த பிஸ்கட்டில் நெளியாக வந்திருக்கு. இதை தான் நான் வீடியோ போட போகிறேன் அடுத்து. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நெளியாக வந்துருக்கு. இது எப்படி பின்னுறதுன்னு நாங்கள் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது லஞ்சு கூட தான். லஞ்சு கூட நல்லா திட்டமாக பெருசாக இருக்குது பாருங்கள். லஞ்சு கூட இதுவும் விற்பனைக்கு தான், யார் வேணாலும் கேளுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கலர் நல்ல கலரு. என் வீடியோவில் எப்பொழுதுமே கம்மியாக தான் தெரியும். இது நல்ல கலரு. இப்போ வந்து ஒயர் சுற்றுவோம் வாங்க. இதுக்கு வந்து அளவுன்னு எதுவும் கிடையாது, நம்மளாக வச்சு. ஏன்னா அளவு வந்து நிறையா வச்சோம்னா சுற்றி இழுத்து வர முடியாது. அதனால் நான் கையால் வந்து இப்போதைக்கு நான் ஒரு 5 முழம் எடுத்துக்கிறேன். 1 2 3 4 5. நான் இப்போ எப்பொழுதும் நான் கையால் எடுத்து அளந்துக்கிட்டு தான் போட்டுக்கிட்டு தான் நான் வந்து அதை அப்படியே அளந்து தான் உங்களுக்கு இத்தனை அடி எடுங்கன்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து அந்தமாரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து ஏன்னா ஃபுல்லாக நம்ம சுற்றி இழுத்துட்டு வர முடியாது. அதுக்காக நான் 5 முழம் வெட்டியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வர்றதுக்கு ஜாயிண்ட் பண்ணுறதும் உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை வந்து நம்ம வந்து சைட்லேருந்து போடணும். சைட்லேருந்து போட்டுட்டோம்னாக்கா கரெக்டாக இப்படி நம்ம போட்டுட்டு வந்துடலாம். ஓரத்தில் இதுலேயும் போடலாம். இதால் சைடில் போட்டு ஒயர் சொருகிறனால சைட்லேருந்து கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம வந்து இந்த வரிசையில் தான் மேல் வரிசையில் போடக்கூடாது. இதில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இதை வந்து அடியில் இந்த ஒயரை இழுத்துக்கணும். கொஞ்சம் பெருசாகவே இழுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு ஜாயிண்ட் பண்ணும்போது இது இப்படி உள்ளே சொருகணும். அதனால் இது கொஞ்சம் இவ்வளோ தூரத்துக்கு இழுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள். இதை விட்டுருங்க. இந்த லூப்பில் விட்டோம். இதை விட்டுட்டு 1 2 3 இந்த 3ஆவது லூப்பில் மேலேருந்து கொண்டு வரோம். நான் எப்படி போடுறேனோ அப்படியே போட்டிங்கன்னா அழகாக நீங்கள் போட்டுடலாம். நான் எப்பொழுதும் தெளிவாக தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். 1 2 3 இதில் வந்து இப்படி மேலால் 1 2 3 இதில் வந்து மேலால் இப்படி உள்ளே கொண்டு போகணும். மடக்கிக்கிட்டே கொண்டு போங்க. ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக தானே இருக்குது. போட்டு இந்த ஒயரை வந்து இது உள்ளே விடணும். இது உள்ளே விட்டு இந்த இது போட்டோமா அதை விட்டுட்டு இது உள்ளே விடணும். இது உள்ளே விட்டுட்டோம்னா ஒரு பின்னல் முடிஞ்சிருக்கு. அதை வந்து என்ன பண்ணுறோம், அப்படியே இது பாருங்கள். இந்த போட்டோமே அதை வந்து இப்படி எடுத்துக்கணும். எடுத்து இது உள்ளே விடணும். இது வந்து கொஞ்சம் நீங்கள் போட தான் உங்களுக்கு பழக்கம் வரும். இது கொஞ்சம் சிரமமாக தான் தெரியும் உங்களுக்கு. போட தான் பழக்கம் வரும். போட்டு இப்படி இழுத்துக்கிட்டோம்னாக்கா இப்படி கரெக்டாக வந்துடும். அடுத்தது வந்து இந்த லூப்புக்கும் இந்தாண்ட லூப்பில் நம்ம மேலே கொண்டு வந்த மாதிரி மேலால் கொண்டு வரணும். 2ஆக மடித்து இப்படி விடுங்க. இப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது உள்ளே விட்டு அதுக்கப்புறம் இது இந்த உள்ள இப்போ 2 நட பூ சுற்றிட்டோம். போட்டு இழுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள், இதை இருக்குது பாருங்கள். இதை வந்து இப்படி இழுத்துக்கணும். ஒரு நடைக்கு 2 நடை ஓட விடாமல் பாருங்கள். கரெக்டாக நீங்கள் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த லூப்புக்கும் இந்தாண்ட இடையில வந்து கவை மாதிரி நமக்கு வந்துடும். மேலே ப்ளஸ் மாதிரி வந்துடும். அப்படி வந்தால் நீங்கள் கரெக்டாக போடுறீங்கன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இது உள்ளே போட்டு இதை இருக்கு பாருங்கள். இது உள்ளே போகணும். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கவை கிடச்சிருக்கு. ஒரு நாட்டில் இப்படி வந்து ஒரு கவை கிடச்சிருக்கு. 2ஆவது கவை இப்போ நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதுலேருந்து இழுத்துட்டு வந்து இதில் போட்டோம்னாக்கா 2ஆவது கவை முடிஞ்சிருச்சு.
இந்த கவையை வந்து உங்களுக்கு கவையாக அப்படியே ஜாயிண்ட் ஆகும். ஒரு நாட்டில் 2 இது ஜாயிண்ட் ஆகும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக போடுறீங்க. போட்டுட்டு இங்கே பாருங்கள் 2 கவை வந்துருக்கு. இதில் ஒன்று, இதில் ஒன்று வந்திருக்கு. இது வெறும் ரோஸாக இருக்கிறதுனால தெரியல. நான் எப்பொழுதும் வேறு கலர் தான் சுற்றுவேன். கருப்பு டீப்பு போட்டதுக்கு கருப்பு தான் சுற்றிருப்பேன். ஏன்னா கூட வந்து வேறு மாதிரியாக இருக்கும். அதுமாரி சுற்றிருப்பேன். இதில் ரோஸாக போடுறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. நீங்கள் வேறு கலர் போட்டுக்கோங்க. வேறு கலர் நான் போடலாம், வாங்குறவங்க என்ன இது ஒரு கலராக இருக்கும்பாங்க. அதுக்காக நான் இப்படி போடுறேன். இதில் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு பாருங்கள். 2 கவைங்க இதில் இருக்கும். இப்போ இதில் ஒரு கவை தான் இருக்குது. இன்னொரு கவை கொண்டு வரணும். இங்கே பாருங்கள், இது மேலே வந்துடுச்சு. மேலே வந்தோடனே இந்த லூப்பில் போடணும். இதுக்கு அந்தாண்ட உள்ள லூப்பில் போடுறோம். அதாங்க இதேமாரி போட்டுக்கிட்டு வர வேண்டியதான். எவ்வளோ அழகாக தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கேன். எல்லோரும் லைக்கு போடுங்க. லைக் போட மாட்டாங்கிறீங்க. இது உள்ளே போட்டு இப்படி இழுத்து இந்த ஒருக்கு பாருங்கள். இதில் போட்டால் அது 2 ஜாயிண்ட் ஆகி ஒரு கவை மாதிரி வந்துடும். அதாங்க இவ்வளோ தெளிவாக யாரும் நம்ம விளக்கமாக சொல்ல மாட்டாங்க. நான் தான் அழகாக தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ வந்து 3 கவை வந்துட்டு. இங்கே பாருங்கள், இந்த கவை தாங்க உங்களுக்கு கணக்கு. அதை வந்து இப்போ இப்படி திருப்பிக்கிட்டு இதை இழுத்துக்கணும். இதை இழுத்து அது உள்ளே விடணும். பின்னு போட்டோமே அந்த ஒயரை இழுத்து இதில் போட்டு இழுத்துக்கிட்டு டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் இந்த இதில் விடணும். அதாங்க இப்படியே விட்டுக்கிட்டு நம்ம இந்த ஃபுல்லாக நம்ம பின்னுறோம். இந்த ஒயர் 5 முழம் நான் வெட்டியிருக்கேன். வெட்டினோன்னே இதில் வந்து கொஞ்சம் தூரம் வந்து ஜாயிண்ட் வரும். ஜாயிண்ட் வந்தோடனே உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். மேலே வந்து இதேமாரி வந்துடும். ப்ளஸ் மாதிரி வந்து கட்டை மாதிரி வருது பாருங்கள். கட்டை மாதிரி வந்துடணும். அதேமாரி அடியிலையும் இப்படி அழகாக கவை கொத்த மாதிரி அழகாக வந்துடணும். இப்படிதே வந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து அழகாக நீங்கள் பின்னுறீங்கன்னு அர்த்தம். ஒரு நடைக்கு 2 நடை நீங்கள் வந்து இது போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு வரும். ஒரே நடையில் வராது. நான் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு ஜாயிண்ட் பண்ணுறதும் உங்களுக்கு காட்டுறேன், முடிக்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது வந்து இது வரைக்கும் நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். இதுலேருந்து 5 முழம் வெட்டினேன். இதுலேருந்து இது வரைக்கும் வந்து கிடச்சிருக்கேன் எனக்கு சுற்றுறது. இப்போ வந்து இப்போ இதுலேருந்து இந்த சைடு வரைக்கும் சுற்றுறதுக்கு இந்த 7 முழம் வெட்டியிருக்கேன். 5 6 முழம் வெட்டினா போதும்னு நினைக்கிறேன். 7 வெட்டியிருக்கேன். கூட குறைச்சா இருந்தால் நல்லது தான். சும்மா ஜாயிண்ட் போட முடியாது, ஒரு ஜாயிண்ட் போடுவோங்கிறதுக்காக. இதில் வந்து பெரிய கூடைக்கு 2 ஜாயிண்ட் போடலாம். இதுக்கு ஒரு ஜாயிண்ட் இருந்தால் போதும். 7 முழம் மறுபடி கையால் வெட்டியிருக்கேன். அதை அப்படியே ஸ்கேலால் அளந்து நான் வந்து எத்தனை முழங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இதை வந்து இது வரைக்கும் பின்னியிருக்கோம். நல்லா பார்த்துக்குங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இப்படியே வளைச்சி கொண்டு வந்து இது உள்ளே நம்ம மாட்டணும். இது உள்ளே மாட்டணுமா? இப்போ வந்து இது உள்ளே நம்ம மாட்டி அப்படியே சொறி விட்ற வேண்டியதான். இதோட தான் இருக்குது ஒயரு. இந்த லூப்புக்கும் இந்தாண்ட லூப்பில் தான் நம்ம போடணும். அதில் வந்து நம்ம இப்படியே மாட்டி சொறி விட்ற வேண்டியதான். ஏன்னா மறுபடியும் பின்னுறது பத்தாது. அப்படியே சொறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது உள்ளே ஜாயிண்ட் பண்ணி தான் நம்ம இங்கே கொண்டு வரணும். அதை கொண்டு வரதை உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள். எப்பொழுதும் இப்படி போட்டுட்டு அந்தாண்ட இதில் ஜாயின் பண்ணணும். அதில் வந்து நம்ம இப்படி போடுறோம். போட்டு இது உள்ளே நம்ம வரணும். இது உள்ளே வந்தாலும் உங்களுக்கு பத்தாது. பரவாயில்ல, கொஞ்சோண்டு தான் சொருகிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள். இது உள்ளே வந்து மறுபடியும் இந்த கவையில் இப்படி கொண்டு வரணும். கொஞ்சோண்டு தான் இருக்குது ஒயரு, பரவாயில்ல. இப்படி போட்டு இந்த கவையில் கொண்டு வந்துட்டு மறுபடியும் இது உள்ளே விடணும். இது உள்ளே விடாமல் நம்ம வந்து சொருகிறோம். இதில் சொருவி நீட்டுக்கு நம்ம சொருக்க வேண்டியது. நல்லா 4 இதுக்கு நல்லா சொறி விட்டுக்குங்க. சொறி விட்டுட்டு இப்போ ஒரு 7 முழம் வெட்டியிருக்கிறேன். அதை வந்து எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு காட்டுங்க. விட்டுட்டோமா? இப்போ வந்து இது உள்ளேருந்து கொண்டு வந்து இங்கே கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா,
இது உள்ளேருந்து நம்ம கொண்டு வரத்துக்கு இது உள்ளேயே போட்டு இது பாருங்கள், இந்த ஒயர் உள்ளேயே போட்டு நம்ம சொருவிடணும். இதை பிட்டா சொருவிட்டோம், அதில் வந்து எடுக்க வரல. இப்படி எடுத்து இது உள்ளே மாட்டுறோம். மாட்டி இப்படியே மறுபடியும் இந்த ஒயரை ஒரு 4-5 லூப்பில் நம்ம வந்து நீட்டாக சொருவிக்க வேண்டியதான். இது இருக்கட்டும், நான் அப்புறமா சொருவிக்கிறேன். ஒரு 4-5 இடத்துல நீட்டாக சொருவி விட்ருங்க. சொருவி விட்டுட்டு தவறுக்கு பாருங்கள், இது உள்ளே சொருவிட்டோம். இது உள்ளே மாட்டி கொண்டு வந்துட்டோம். மாட்டி கொண்டு வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த லூப்பில் நம்ம போடணும். நம்ம இந்த லூப்பில் போடணும். அதுக்கு வந்து இப்படி 2ஆக மடித்து ஏழு மலம் வெட்டியிருக்கிறதுனால கொஞ்சம் நீட்டாக தான் வரும். சரி, இது உள்ளே போட்டோம்னாக்கா இந்த 2ம் கவை வந்துட்டு கவையாக வந்துடும். நம்ம பின்னுற மாதிரி தான், அது எந்த இதுலேருந்து வரணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஜாயிண்ட் போட்டுக்க வேண்டியதான். நம்ம ஜாயிண்ட் போட்டதே தெரியாது. அடுத்தது இது உள்ள அடுத்தது இந்த லூப்பில் இப்படி தாங்க பின்னிட்டு வரணும். பார்த்துக்கோங்க, நல்லா பொறுமையாக தான் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இதில் மாட்டி இது உள்ள அதுக்கப்புறம் இந்த இதில் போட்டோம்னா ஒரு கவை மாதிரி வந்துடும். அந்த ப்ளஸ் மாதிரி கவை வரும், மேலே வந்து ப்ளஸ் மாதிரி வரும், கட்டமாக வரும். அதேமாரி நம்ம வந்து போட்டுக்க வேண்டியதான். ஒரு நடைக்கு 2 நடையாக பார்த்தா உங்களுக்கு புரியும். அடுத்தது இது உள்ளே இழுத்து போட்டுக்க வேண்டியதான். இதேமாரி தாங்க போடணும். போட்டுட்டு நான் வந்து கடைசியாக அங்கே ஜாயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த இடம் நம்மளுக்கு வந்து இந்த இடம் வந்துடுச்சு. நம்ம இந்த இடத்துல ஒயர் கோத்துந்தோமே வந்துடுச்சு. இந்த ஒயர் இப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இப்படி டைட் பண்ணிக்கிட்டோம். டைட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இதை கடைசியாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 2 ஒயர் இருக்கிறதுனால கவனமாக பாருங்கள். இதில் எப்பொழுதும் விடுற மாதிரி இந்த லூப்பில் விட்டுணும். இந்த லூப்பில் விட்டு இப்படி டைட் பண்ணிக்கிட்டு மறுபடி இந்த லூப்புக்கு அப்புறம் இதில் விடணும். இதில் நம்மளுக்கு ஒயர் இருக்குது, அதனால் இந்த ஒயரை தள்ளி விட்டுற வேண்டியதான். தள்ளி கீழே வச்சுக்க வேண்டியதான். அது கீழே நான் சொருகணும், காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த லூப்பில் போட்டுற வேண்டியதான். இந்த லூப்பில் போட்டு இந்த கவை போடுற மாதிரி இருக்குது. சிட்டமா இப்போ வந்து இதில் விடணும். இதில் விட்டு அப்படியே இழுத்துட்டு அடுத்தது இந்த கவிக்கு அப்புறம் இதில் முன்னாடி நம்ம சுற்றுனது இருக்குது. இதில் போட்டோம்னா இந்த 2 கவை இதாகிடும். பாருங்கள், ஜாயிண்ட் ஆகிடும். இதில் போட்டு இது உள்ளே விட்டு இந்த லூப்புக்கு வந்தால் இதில் இந்த கவையும் இந்த பக்கமும் கவை கரெக்டாக வந்துடும். ப்ளஸ்ஸு மாதிரி அப்படியே கோத்த மாதிரி இருக்கும். நான் கவன்னு தான் சொல்கிறேன்,
அதுக்கப்புறம் விட்டுட்டு எப்பொழுதும் போல் வழக்கம் போல் இது உள்ள இந்த இடம் வந்து ஒயர் இருக்கிறதுனால உங்களுக்கு குளறுபடியாக தெரியும். நான் எப்படி கோக்குறேனோ அதேமாரியே கோருங்க, கவனமாக பார்த்து கோருங்க. இங்கே பாருங்கள், இது உள்ளே விட்டுட்டு இழுத்துக்கிறோமா. இப்போ என்ன பண்ணணும், இந்த லுக்கில் விடணும். இந்த கவர் 2 சேர்ந்த மாதிரி இருக்குது, இதில் ஒரு கவர் தான் இருக்குது. மறுபடியும் இந்த லூப்பில் தான் நம்ம விடணும். இந்த லூப்பில் விட்டு அப்புறம் இதில் விட்டு இந்த சைடு விட்டோமா. இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சுற்று வந்து எக்ஸ்ட்ரா பண்ணணும். இப்போ எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சா. இதை என்ன பண்ணுறோம், இதில் இந்த முன்னாடி போட்டதை வந்து இது உள்ளே விட்டு இது உள்ளே விட்டுருணும். போன பட்டுன்னு எடுங்க. இதில் விட்டுறோமா. இதில் விட்டு அப்படியே சொருகிட வேண்டியதுதான். பாருங்க, இந்த 2 கவையும் ஒன்றா வந்துடுச்சு பாருங்கள். இது வந்துடுச்சு, இது வந்துச்சு, எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு. இந்த ஒயரை எடுத்து விட்ட ஒயரை இது உள்ளே விட்டு அப்படியே நம்ம சொருகிட வேண்டியதான். இந்த ஒயரை எடுத்து நம்ம அப்படியே சொருகிட வேண்டியது. இந்த கவையோட இதான் முடிஞ்சிருக்கு. எல்லா கவையும் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். இதை வந்து முன்னாடி நான் உங்களுக்கு சொருகி காட்டுறேன். ஒரு மேடு பள்ளம் கூட இருக்காது, கரெக்டாக வந்துடும். நான் போட்ட மாதிரியே போடுங்க, ஜாயிண்ட் பண்ண இடம் தெரியாமல் இருக்கும். எல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்டெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை நான் அப்புறம் கால் போட்டுக்கிட்டு இது எப்படி ஆரம்பத்துலேருந்து பின்னுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அழகாக இந்த கூடை நெல்நெல்லியாக வந்திருக்கு. இதில் வந்து கொஞ்சம் வெட்டி விட்டுணும். ஒரு சைடு நான் சொல்லிட்டேன், ஆரம்பித்த வயரை இதில் வெட்டி விட்டுட்டு இதில் வந்து எத்தனை முழம் இருக்குது, ஒரு முழம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் 11 முழம் நீங்கள் எடுத்துக்கோங்க. 11 முழத்தையும் ஸ்கேலால் அளந்து எத்தனை இருக்குங்கிறத இந்த கூடையை நான் போடும்போது நான் சொல்கிறேன். இல்லாட்டினா நீங்கள் குத்து மதிப்பாக போடுங்க. போட்டு குத்து மதிப்புனாக்கா 2 ஜாயின் பண்ணுற மாதிரி நான் போட்ட மாதிரியே எல்லா கையும் ஒரே அளவாக தான் இருக்கும். நான் போட்ட மாதிரியே நீங்கள் வந்து 11 முழம் வெட்டிக்கங்க. இல்லை முழுசாகவே சுற்றுறேன் அப்படின்னாக்கா சுற்றிக்கங்க, இல்லை 2ஆக பிரித்து சுற்றுறதா இருந்தாலும் சுற்றிக்கங்க. அது உங்கள் இஷ்டம் தான். கூட குறைச்சா போனால் பிரச்சனை இல்லை, கூட இருந்தாலும் பரவாயில்ல, போட்டுக்கோங்க. இதை வந்து அப்படியே சுற்றி விட்ற வேண்டியதான். அதுதான் கூட எவ்வளோ அழகாக ஜாயிண்ட் போட்டது தெரியாமல் இந்த இடம் இருக்குது. இதை இழுத்து சொருகணும்னா அப்படியே கரெக்டாக வந்துடும். அதான்